வணக்கம் ஐடியர் மக்களை, வெல்கம் டு FT Vlogs. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா திருச்சூர் போகிறதும் போயிருந்தோம். அது இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருச்சூர்லேருந்து நம்ம அதிரப்பள்ளி வழி வால்பாறை போகிறோம். அந்த ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபன்னாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சீரிஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம் ஐடியா மக்களை, வெல்கம் டு FT Vlogs. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேரளாவில் இருக்கோம், திருச்சூரில். பார்த்தீங்கன்னா இவங்க தான் புது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்னன்னா எனக்கு கோயிலுக்கு வழி தெரியாது, என் பின்னாடி உட்காந்துருக்கிறதா வழி தெரியும். அதனால அவர் சொல்கிற வழியை பார்த்து ஓடி போயிடணும். ஆனால் காலையிலேயே 30 யானை நிற்கிறாங்க. ஆனால் இங்கே அட்டிக்கிற வெயிலுக்கு 30 இல்லை 100 யானை இருந்தாலும் நானும் போக மாட்டேன். வெறுத்து ஒரு மனுஷனை வெறியாக்கி விட்டுது. இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு கேரளாவுக்குள்ள இருக்கோம், திருச்சூருக்குள்ள. இப்போ நம்ம கரெக்டாக இங்கே கிளம்ப போகிறோம். நம்ம கோயிலில் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆக்சுவலி ஃபுல் க்ரௌடு. காலையிலையும் அங்கே போக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 20 யானை 30 யானையாக சொன்னாங்க. ஆனால் நமக்கு இப்போ டைம் இல்லாத காரணத்தினால சரி ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னங்க கூகுள் மாத்தாச்சு ஏதோ ஊருக்குள்ளலாம் கூட்டு போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள சம்பவம் பண்ண எவன் டேஸ் கேட்டு ஓடி போயிடுவேன். ஏதோ ஜிக்ஸாக்கெல்லாம் காட்டுதுங்க வித்தியாசமா. அட பாவி, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி யாரா பண்ணுவேன். சூப்பர்மா, செம்ம டச் கொடுத்தேன். இன்னும் உன்னோட ஃபேன் ஆகிட்டேன். எங்க சிக்க மட்டும் வச்சிடாத. இன்னும் எஸ் எல்லாம் போடுது. என்னடா அது? சரி மக்களே, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, அது மட்டும் எனக்கு பக்காவா தெரியுது. அமௌண்ட் எஸ் எங்க என்னென்னமோ போடுதே, வச்சு செஞ்சிருச்சு. கிட்டங்கடா வழி இருக்கு சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஓலையெல்லாம் வச்சு ஏதோ நம்ம ஊரில் காப்பு கட்டுவோம்ல, அந்த மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் யானை சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா யானையோட சுற்றிலாம் கிடக்குறாங்க. யானை மேட்டிங்கெல்லாம் சுற்றி இருக்கும் போல. ஆனால் நாங்கள் அதை பார்க்கல. சரி ஓகே. மக்களே பாருங்க, டிராபிக் பிச்சு உதறுது. எங்கிட்டுமே நகர முடியல. கோயில் பக்கத்துல வேற எதாவது ரெட் மார்க்கு. ஆனா இப்ப பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகருது. இதுக்கு முன்னால நகரவுள்ள எங்கிட்ட போகல, பைக்கே போக மாட்டேங்குது. காட்டி லாக் பண்ணிட்டாங்க முன்னாடி. அவ்வளவுதான், வழக்கு வச்சு விட்டாங்க. இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, பொறுமையா போயிட வேண்டியதான். அண்ணா வேற ஓட்டுறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா திருச்சூர் பஸ் ஸ்டாப். இந்த ரவுண்டான் பஸ் திரும்பும். வந்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் மறக்காம பாருங்க. சுற்றி நடக்கலாம், ஜாலியாகவே இருக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி டிராஃபிக்கில் சிக்கி சின்ன பின்னமாகிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. வேற எங்கிட்ட லெஃப்ட் போக மாட்டாங்க, ரைட்டும் போக மாட்டாங்க, முன்னாடி போயிடுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்ஸு. கொஞ்சம் அப்படி வழி விட்டாங்கன்னா நான் மறந்துடுவேன். நான் வழி விட்டணுமே. ரொம்ப நேரமாக நானும் போராட்டு இருக்கேன். வண்டியோட ஃபேனெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே இதாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இப்படியே உருட்டிகிட்டே போகிறதா தான் இன்னைக்கு போகிறது போகுது. ஹீட்டு டிராகன் அள்ளி எறிகிறான் மேலே. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, பிடிச்ச அளவுக்கு முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிலையெல்லாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் இருந்தது. அதில் யானை சிலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரோடாக டைவர்ட் ஆகிருந்துச்சு. திடீர்னு பைபாஸ், திடீர்னு பார்த்தா சர்வீஸ் ரோடு, எங்கிட்டு போகிறதுனே தெரில. சரி, ஏதோ ஒரு சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பிட்டேன். நல்லா இருக்குது. இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் ஓடிட்டு இருக்கோம் தெரியல. ஆக்சுவலி நல்லா இருக்குது, ரோடு நல்லா தரமாக இருக்குது. அதனால ரச்சு ஓட்டுருக்கேன். ஏன்னா 3 இயர்ஸ் இருக்கு, நான் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. ஆனால் அது இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. சர்ச்சு பார்க்கறதுக்கு நல்லா பைபாஸ் ஒட்டி நல்லா தான் இருக்குது. அதை வந்து ஆனால் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே நம்ம சேம் அதே டோலு பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ் இந்த சைடு போய்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் வழி இங்கே இருக்குண்ணே. ஓகே, ஒரு வழியாக டோலை கிராஸ் பண்ணியாச்சு. பாருங்க போதுங்க. ஆனால் இந்த மாதிரி ரயில்வேஸ் பக்கத்தில் எப்போதுமே ஒரு டீச்சராக இருக்கும். நான் டிவிஎஸ் பிடிக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வாட்டர் தீம் பார்க்குங்க. அது பெருசாக கட்டியிருந்தாங்க. நானும் தூரத்துலேருந்து பார்த்தேன், என்ன சின்ன கோட்டை அப்படின்ட்டு ஒரு வாட்டர் தீம் பார்க்குன்னு இது இருந்தது. சரி, நம்ம எங்கே தான் போக போகிறோம், அப்படியே முன்னாடி நோக்கி போகலாம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சிட்டியில் ஃபுல்லாக வீடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ரோடும் பயங்கரமாக இருந்தது. நானும் சரி ஜாலியாக போவோம், பட்டையை கிளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா சின்ன மரம், திடீர்னு பார்த்தா வேறு மரங்கள், அதுக்கப்புறம் திடீர்னு பாலம், அந்த மாதிரிலாம் ஒரு சூப்பரான இடமா இருந்துச்சு. சரி
அப்படியே ஆட் பண்ணுவோன்ட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அதரப்பள்ளிக்குள்ளே வந்தாச்சு. அதரப்பள்ளியில் என்னத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் காமிக்கணும்னு நினச்சது அதரப்பள்ளி கீழே போய் காமிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிற இடத்த காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு இருந்தேன். இங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் பங்க், அந்த இதுதான் அந்த டாப் வியூ பார்க்குற இடம். சரி வண்டி ஓரமாக பார்க்கிங் போடலாம்னா நோ பார்க்கிங் போர்டு தான் அதிகமாக இருந்துச்சு. 2 கார்னுனால சரி சந்தில் சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போய் அப்படியே சைடில் போடலான்ட்டு போட்டேன். அப்புறம் அங்கேருந்து சரி போய் பார்க்கணுமே, அப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து இறங்கியாச்சு. இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதரப்பள்ளி. நம்ம இந்த சைடு அப்படின்னு எதுவும் முன்னாடி கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த டாப் வியூ பார்க்குற இடம் இருக்குது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பரான வியூவாக இருக்கும். வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் எடுக்கலாம். பயங்கரமான இடம், தூரமாக பார்க்குறதுக்கு ஒரு வியூ, அருமையான இடம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்த சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் வரும்போது 3/4 நேரம் இங்கேருந்து தான் நான் அதரப்பள்ளியே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் கீழே போய் பார்த்தது. தூரத்தில் பார்க்குறீங்கல்ல ஃபால்ஸு தெரியுதா, அந்த இடத்துல தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடிலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் சூப்பரான வியூவாக இருந்துச்சுங்க. அதரப்பள்ளி ஃபால்ஸ் போனாவே அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இல்லையா. ஸோ அதையும் அப்படியே போய் பார்த்துட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம், மக்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். சரி டாப் வியூ பார்த்தாச்சு, அதரப்பள்ளியோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா. சரி அப்படின்ட்டு அங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்னென்னா இந்த இடத்துக்குலாம் வரும்போது முதல்ல டாப் வியூ எங்கே இருக்குதுன்னு கேட்டு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் கீழே போயிட்டு வந்த டயர்டில் டாப் வியூ பார்க்குற இடம் மிஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்தையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதரப்பள்ளி ஃபால்ஸு போகிற என்ட்ரன்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும், எங்கெங்கே சாப்பிட்ணும், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பைக் பார்க்கிங் இங்கே தான் இருக்கும். எப்போ வந்தாலும் அங்கே தான் பார்க்கிங்கு. வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங் எல்லாம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தான் அந்த என்ட்ரன்ஸு. அது வந்து ஃபுல்லாக காமிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் முடியல. சரி நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையெல்லாம் இருந்துச்சு. கடையெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் வாங்கினா வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி இவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் அதரப்பள்ளிக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சைடில் வண்டி நின்றுட்டே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது வந்து மண்டே அன்னைக்கு, இது வந்து சண்டே சாட்டர்டேனா பரவாயில்ல. மண்டே அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ தூரம் வண்டி நீங்கள் காரில் இட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தள்ளி தான் பார்க் பண்ணவே முடியும். பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நாம் எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதரப்பள்ளி செக் போஸ்ட். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் அதை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்கள் வண்டியோட நம்பரை அவங்களே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி போட்டு அப்புறம் ஒரு சீட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த சீட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த சீட்டு தான் அடுத்து நீங்கள் போகும்போது, நீங்கள் வந்து அவுட்ரு ஆகும்போது அந்த சீட்டை தான் கேட்பாங்க. ஸோ அந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த சீட்டை வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு அதரப்பள்ளியில் எக்ஸிட் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிட்டு முன்னாடி போய்ட்டுருக்கலாம். மறுபடியும் நீங்கள் காடு, மலை அந்த மாதிரிலாம் டைலாகெல்லாம் போட்டு இந்த இடத்துலேருந்து பறந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. 2 சைடு மரம், சில்லுன்னு காற்று, வெயிலுக்கெல்லாம் அப்படியே அருமையான ஒரு இடம். நம்மளும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இங்கே ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே போய்ட்டுருந்தேன். ஆனால் இடமும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போய்ட்டு இருந்தேன். பார்க்குறீங்களா, ஒரு சைடு தென்னந்தோப்பு, ஒரு சைடு காடுகள், மரம், அது மாதிரி பட்டாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்க்க பிடிச்சிருந்தது. சரி இவ்வளோ நேரம் ஏன்னா வெக்கையில் வெந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி டீயாவாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக திருப்பிட்டேன். ஏன்னா அந்த டீ கடையில் தான் நான் ரெகுலராக வந்து டீ குடிப்பேன். அந்த ஒரு ஆசையினால திடீர்னு தோணுச்சு, சரி டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டாச்சு. ஃபஸ்ட் கடை அதான் போய் டீ குடிப்பேன். அந்த டீ குடிச்சிட்டு போகணும் திடீர்னு தோணுச்சு. சரி டீயை குடிக்கலாம் வண்டி நிப்பாட்டிட்டேன். இப்போ அதரப்பள்ளி நோக்கி பஸ் வர போகுது. ஓகே நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். டோட்டல் 85 கிலோமீட்டர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் தான். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுக்கு மொபைல் இருக்கோ இல்லை எதுக்கு யூஸே கிடையாது. இதுக்கப்புறம் உங்கள் ஓன் மைண்ட் செட்டும் இது மட்டும்தான் இந்த ரோட்டில் இருக்கும். இயற்கையோடு கொஞ்சம் விளையாட்டு போகலாம். யானை வந்துச்சுன்னா நம்மளோட விளையாண்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அதரப்பள்ளிக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பிடுறது எல்லாமே இங்கே மட்டும்தான். இதுக்கு மேலாம் இங்கே ஒன்றும் இருக்காது. இந்த இடம் தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டி ரொம்ப பசியாக இருந்தால் இங்கே சாப்பிடுங்க, இல்லைனா கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. வந்தீங்கன்னா அதரப்பள்ளி வந்துடும். இந்த இடத்த தாண்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் தி ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது மழை காலத்தில் பயங்கரமான ஃபேமஸாக இருக்கும். நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம போகும்போது மழை இல்லை, ஸோ தண்ணியும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன். அதோட வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஓரமாக நிப்பாட்டி காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு ஓரமாக நிப்பாட்டினேன். நீங்களே பாருங்கள், அந்த இடத்துல மழை வரும்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணியெலாம் பாறை மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வரும்போது இருக்கணும், அந்த இடம்லாம் நல்ல ஒரு ஃபீலாக இருக்கணும். மழை காலத்தில் வாங்க. மழை காலத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த ஏரியாவே அப்படி க்ரீனரிஷாகவும் எல்லா இடத்துலையும் ஃபால்ஸாகவும் பட்டைய கிளப்போம். நீங்கள் பாருங்கள், முன்னாடியும் வண்டி இல்லை, என் பின்னாடியும் வண்டி இல்லை. ரொம்ப நேரம் நான் மட்டும் தான் ஓட்டிட்டு வந்துருக்கேன். அப்படின்னாலும் கொஞ்சம் பையன் பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிட்டு தான் இருக்குது.
சரி இது வராத நம்புவோம் அதிக நம்பிக்கையில தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தனியா ஓட்டுறோமா, கத்தனா கூட ஒரு நாளைக்கு வராது. அதனாலதான் கொஞ்சம் அப்படி ஒரு பதட்டங்கள் உள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு வண்டியோ பின்னாடி ஒரு வண்டியோ போச்சு அப்படின்னா நான் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா முன்னாடி விட்டுருவேன், நான் பின்னாடி தான் போவேன். ஏன்னா அவனுக்கு நல்லா ஒன்று ஹார்ன் வச்சிருப்பானுங்க, இல்லை வண்டி எக்ஸாஸ்ட் வேற ஏதாவது சவுண்டிங் வர மாதிரி வண்டியா இருக்கும். அதனால அவங்கள முன்னாடி விட்டுருவேன். நம்ம அப்படியே அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவேன். ஏதாச்சும் ஒன்றா அலாட்மெண்ட் கொடுப்பானுங்க, நம்ம சைடு கிருன்னு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா கார் வந்துச்சுன்னா காருக்கு பின்னாடியே போயிடுவேன். இந்த ஆபத்தான ஏரியாக்கள் வரும்போது மட்டும் அந்த ஏரியாவில் அப்படி கிராசிங் அடிச்சுட்டு திருப்பி நல்ல ரோடு வந்தாலும் முன்னாடி ஓடிடுவேன். என்னதான் பல வருஷம் வண்டி ஓட்டி ரைடிங் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஆபத்தான ரோட்டுகளில் ஓட்டும் போது யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும். அந்த பயம் நமக்கும் உள்ளது. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா எப்படி ஓட்டிட்டே இருக்கேன். இங்க இந்த பழைய போகலாம், இதுவும் சூப்பரா இருக்கா வியூ. இதுவும் வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப அதுவும் ஒரு ட்ரெண்டான இடத்துல போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 2 சைடு ஆறு தண்ணி எப்போ போயிட்டே இருக்கும். அதுல இதெல்லாம் ஒரு செக்மெண்ட் மாதிரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு ரெசிப்ட், அந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க தெரியுமா. ஒரு டைமிங் இருக்கு, நம்ம இங்க என்ட்ரி போட்டோடனே அங்க என்ட்ரி ஆயிடும் நம்ம பேர் இதெல்லாம். இத்தனை மணி நேரத்துக்குள்ள நாம வரணும். நாம வரல அப்படின்னா இங்க இடைக்கிட கேமரா இருக்கு, அந்த கேமரா செக் பண்ணி பார்ப்பாங்க எந்த இடத்துல வரைக்கும் வண்டி கிராஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எங்க கிராஸ் ஆகலாம் அப்படின்னு. இப்போ சப்போஸ் இந்த இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட ரேஞ்ச் வந்து 10 கிலோமீட்டர். இப்போ அந்த வண்டி வரல அந்த 10 கிலோமீட்டர் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல இப்போ வந்து யானை வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம போய் சொன்னோம்னா அவங்க வந்து அங்கே ப்ரொடக்ஷன் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நான் லைவ்ல எல்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அப்படியா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ பயம் இல்லைங்க, முன்னாடி கார் விக்கிட்டு இருக்கு, அப்படியே பின்னாடி பதிஞ்சிருவோம். ஆனா இவங்க போறத பார்த்தா சாயந்தரம் இல்லை, நைட் டைம் போலயே ரொம்ப ஸ்லோவா போறாங்களே. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் வண்டி வந்துட்டு இருக்கு, நம்பிக்கையா ஓட்டலாம், பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இடம் இருக்கு பாருங்க, ஏதாவது யானைக்கு பிடிச்ச தீனி. நான் போன டைம் கேரளா வரும்போது ஒரு லோக்கல்கிட்ட கேட்டேன். அது எப்படின்னா இது வந்து அப்படியே புதரமா கீழே போயிட்டே இருக்கும். அது சாப்பிட்டு அப்படியே மேலே அப்படியே நடந்து வந்துட்டு டப்புன்னு முன்னாடி நிற்கலாமா. ஸோ இந்த ஏரியா பக்கம் போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு லோக்கலாலே நம்மள்ட்ட சொன்னாங்க. இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். போன டைம் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம், நாங்கள் அந்த மலையாட்டுக்கு போகும்போது. நாங்கள் அடுத்த நாள் வரோம், இங்கே லத்தி கிடக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா இந்த இந்த இதுதான் வந்துட்டு ரொம்ப அதுக்கு பிடிச்ச தீனி அப்படிம்பாங்கல்ல, அந்த தீனி. ஆமாம், அனிமல் கிராசிங் ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்குங்க. ஏன்னா அந்த இதில் ஓரத்தில் நீங்கள் போது உங்களுக்கு தெரியாது, அது புதற மாதிரி இருக்கும், பெரிய ஹைட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அது தெரியாமல் போயிடும். அதனால இந்த ரோட்டில் ஓட்டும்போது இந்த இடத்த கொஞ்சம் மைண்டில் வச்சே ஓட்டுங்க. ஏன்னா இங்கே ஸ்பீடிங் எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. என்ன வருங்க யானை லத்தி, நம்ம ஒரு டைம் வரும்போது யானை லத்தி தான் நிறைய ஜூம் பண்ணி காமிக்கிறோம். பரவாயில்ல, யானைகளின் சீரியஸ் வரும், லத்திகளின் சீரியஸ்ன்னு போட்டோம்னா நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன் வீடியோ. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு. அந்த மாதிரி சாப்பிட்டே வரும்போது வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு நம்மளை குழந்தை விட்டுரும். ஸோ பி கேர்ஃபுல். பாருங்க எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது, ஒரு பெரிய யானைன்னா கூட தெரியாது. இந்த பார்த்தீங்களா புதர் மாதிரி கீழே வரைக்கும் போகும். அதே மாதிரி மேலே அதே மாதிரி தான் புதர் மாதிரி போகும், யானைன்னாலும் தெரியாது. நான் இந்த வழி தான் இறக்கலான்ட்டு இருந்தேன், நான் கூட ஒருத்தங்க இருந்தானே இறக்கிடுவேன். ஏன்னா தப்பு கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்குற காலில் முதல்ல அங்கேயும் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இது கஷ்டம்தான். ஸோ இந்த ஏரியாலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விட்டுருக்காங்க. இந்த யானைகளின் சாம்ராஜ்யம்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு இது தவிர்த்த ஏரியா தான். ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் நம்ம. இங்கே வந்துட்டு ரெகுலராக யானை நிற்கும். நான் வந்து இப்போ நான் வரும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கல. ஆனால் நான் என்னை முதல்ல வந்து இந்த கேரளாவை கூப்பிட்டு வருவாங்க, இந்த வண்டிக்கு தான் கூப்பிட்டு போவாங்க ட்ரிப்பெல்லாம். வரும்போது ரெகுலராக யானை வாட்டுக்கே போயிட்டு இருக்கேன். இந்த பார்த்தீங்களா இங்கே கூட லத்தி கிடக்குது. அதான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம யானைகளின் சீரியஸ் போகலாம், லத்திகளின் சீரியஸ்ன்னு போட்டால் நல்லா தெரிவிக்க விட்டு ஓட விடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் யானை வராத வரைக்கும் சந்தோஷம், தூரத்துலேருந்து பார்த்தா அதை விட ரொம்ப சந்தோஷம். க்ளோஸ்அப்பில் பார்த்துச்சு அவ்வளோதான், நமக்கு தான் வருத்தம். என்னை தயவுசெய்து விட்டுருங்க, தெரியாமல் வந்துட்டேன், இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன்னு கையில் காலில் வந்து ஓடனாலும் விடாது. ஏன்னா நம்ம சொல்றது அதுக்கு புரியவும் செய்யாது. எந்த ஓட்டுறது, இந்த மாதிரி தான் இந்த ரோட்லலாம் ஓட்டி ஜாலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ இந்த ரோட்டில் ஓட்டும் போது அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுட்டு ஓட்டிக்கிங்க. ரெண்டாவது ரோடு சின்ன ரோடு, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடிங்கை கம்மி பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா ஒரு டேர்னிங் இல்லாட்டினா அடுத்த டேர்னிங் நம்மளால எடுக்க முடியாது. உங்களுக்கே தெரியல, இப்போ பைக் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காருக்கு சைடு கொடுக்கணும்னா நான் அந்த எட்ஜை தொடணும், எட்ஜை தொட்டால் மட்டும்தான் காரு போகும்.
அதே மாதிரி அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களும் லெஃப்ட் ஒட்ட முடியாது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ரோட்லாம் ஓட்டிக்கங்க. சரிங்க, நான் ரொம்ப மொக்க ஓட விரும்பலை. நான் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து பார்க்கலாம். இந்த டேம் இருக்கும், இந்த டேமோட வியூ தெரியும் அங்கேருந்து தூரம் இருந்து பார்த்தீங்கன்னா. இங்கெல்லாம் யானை தண்ணி குடிக்கிற வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த இடம் தான் இது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தூரத்தில் ஒரு டேம் இருக்கும், அந்த கார்னர் இருக்குது அந்த டேமு. இந்த இங்கேருந்து பார்த்துருப்பாங்க. நானே ஒரு டைம் இங்கே இங்கே இந்த இடத்துல யானை தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நானும் இங்கே வந்ததுன்னு பார்த்ததே இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ளைனான ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் மல்கப்பாறைக்கு வந்து நான் இங்கே ஓட்டுருக்காங்க 21 கிலோமீட்டரு. ஆனால் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்க இடமே ரோடும் தரமாக இருக்குது. என்ன இங்கே வந்தோம்னா அப்படியே அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது. மணி வந்து கரெக்டாக 2 பக்கம் ஆயிடுச்சு, 2:15. சரி, போகிற வரைக்கும் போட்டும் பார்த்துக்கலாம். ஆமாம், முடியல, பயங்கர டயர்டாகுது. முழுக்க போறையே வந்துட்டோம். இடம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, யானையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான், யானைகளை பார்க்கும் சீரியஸில் லத்திகளை பார்க்கும் சீரியஸ். ஸோ நம்ம வழக்கம் போல இன்னைக்கும் யானையை பார்க்கவில்லை. இவரே பெருமந்தனை தெரிவித்து கொடுக்கிறேன். ஆனால் என்னன்னா, நம்ம காட்டு யானை எப்போ கட்டினாலும் ஐயத்தில் கிட்டத்தட்ட வச்சு திருச்சூர் தூரத்தில் குறைஞ்சது ஒரு 30 யானை 40 யானையை பார்த்துருப்போம். ஸோ அதனால் மனமகிழ்ச்சியோடு இங்கேருந்து விடைய விரிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், செக் போஸ்ட் வந்துடும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வரும்போது இதுதான் செக் போஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதை ஆல்ட்ரு பண்ணி அங்கே கட்டிட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக முழுக்கப்பாறை புள்ளியன்கை கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆலியார் வீட்டு அந்த சைடு இருக்கும்ல, அது கொண்டை ஊசி அளவு என்ன இதில் வந்து அது போடல, நம்ம இதில் போட்டிருக்கோங்க. அதனால் அது ஒன்று தான். ஆனால் இது வந்து என்னென்னா சின்ன ரோட்டில் ஃப்ரெண்டு. ஸோ இங்கே இந்த ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். அப்பா என்ன மனசோளத்து பெண்ட் ஆகுது. ஐயோ, ஓ மை காட், நான் ஏதோ 1-2 பெண்டு தான் நினச்சேன். அது வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. வந்துட்டோம் அப்படின்னு அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்களே, அந்த சீட்டை வந்து நீங்கள் காமிக்கணும். காமிச்சிங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சீட்டு கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ. அவ்வளோதான், அந்த சீட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து கேரளா செக் போஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எங்கள் ரூல்ஸு. இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டை நோக்கி டைமிங் போட்டிருப்பாங்க. அந்த டைமிங்க்குள்ளே இங்கே வரணும், இல்லைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா மிடில் ரேஞ்சில் ஏதாச்சும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா கேட்பாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா. அவ்வளோ அதுக்கு மேலே வந்து சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ இதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் சார்ஜஸ் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்தோட கையில் வச்சு இப்போ பாருங்கள், இந்த ரோடு சின்னதாக இருக்கா. தமிழ்நாடு பார்டர் போவோம் பாருங்க. தமிழ்நாடு பார்டர் போகிறோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே பெருசாகிடும். தமிழ்நாடு பார்டர் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்துருச்சுனாவே நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறது. இதுதான் தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட்டு, பார்த்துக்குங்க. மேலே போனீங்கன்னா முடிச்சு தேங்க்ஸ் அண்ணா. மேலே போனீங்கன்னா முடிச்சு அந்த ஏரியா சைடு போகலாம். நம்ம வந்து இப்போ கீழே போகிறோம். சரி, போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னா இங்கே இப்போ நான் வால்பாறைங்கிறதுனால லோக்கல், அதனால எனக்கு வந்துட்டு இ பாஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுவே இப்போ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டி இ பாஸ் உடனே கேட்பாங்க. வேறு எதுவும் இல்லை, நீங்கள் விசாரிட்டு வந்துட்டு இ பாஸை காமிச்சிங்கன்னா பேசாமல் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது. இந்த கார்னரில் ஓட்டிட்டு வர்றாங்க. ஸோ ரொம்ப உக்கிரமாக ஓட்டுவாங்க இந்த ரோடு சைடு. அந்த கேர்ஃபுல்லாகவே ஓட்டுங்க. ஸ்பீட் த்ரில்ஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் அது பட் கில்ஸ் அப்படிங்கிற டைலாக்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பைக் வந்தனால பரவாயில்ல. இது வந்து ஒரு கார் அந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னா அவங்களால கட்டு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த ரைட்டில் ஃபுல் வச்சு ஓட்டுறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க. ஏப்பா என்ன சோழ எல்லாம் ரொம்ப தூரம் இருக்கணும். என்னங்க நாயெல்லாம் நம்ம உள்ள பார்த்தாலும் பயப்படுது. காத்தி மார்கழி மாதம் வந்துருச்சா? மார்கழி மாதம் வந்தால் தான் பசங்களுக்கு வெறி வரும், கடிக்க வருவானுங்க. இப்போ எது கடிக்க வருவானுங்க? சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மக்களுக்கு சோழ அருமையாக
இங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் டேம் ஓபன் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஷட்டர் தூக்கி இருக்கு, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் என்ன, தண்ணி இல்லை, வேறு வழி இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்களா தண்ணிகள் சும்மா தான் இருக்குது. டேமோட டாப் வியூ. பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் அடைச்சிருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால். இதுதான் சோலை டேம், பார்த்துக்கங்க என்ட்ரன்ஸு. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணியே இல்லை ஆக்சுவலி. ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் தான், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மழை காலத்தில் தான் இங்கே பயங்கரமாக இருக்கும், தண்ணி மேலே வரைக்கும் இருக்கும், இங்கிட்டும் தண்ணி பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் இப்போ பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் நல்லா. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஸ்டான்மோர் பக்கம் வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ இவ்வளோ எடுத்தாங்க பங்கமாக இருக்கும். ஸ்டான்மோர் தாண்டி உள்ளே வந்தீங்க சோலையா டேம் போகிற வழி அப்படின்னா இந்த இடத்துல அப்புறம் தான் எங்கள் வண்டியில் நிப்பாட்டிச்சுருவாங்க. இந்த இடமும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக தேவைக்காட்டுக்குள்ளே அங்கெல்லாம் அப்புறம் இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கான வால்பாறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்களா டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி போகிறது 2 பேரும் நம்ம பாய்ஸ் தான். என்ன பிரேக் அடிச்சிட்டாங்க திடீர்னு பாருங்க. வால்பாறை எம்டியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே, அதனால வந்துட்டு பெருசாக க்ரௌட் எதுவுமே கிடையாது. நாமளும் வால்பாறைக்கு லட்சமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்குள்ளே வீடியோக்குள்ளே போடணும்ல, அதனால் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரே ரோடு தான், எங்கே வந்தாலும் இந்த ரோட்டில் தான் நீங்கள் ஜாயிண்ட் ஆகணும். அதனால் இந்த ரோடெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நாளத்துக்கு யூஸ் ஆகலாம். இது வந்து பஸ் ஸ்டாப்பு. இல்லைங்கன்னா பஸ் இங்கே தான் நிற்கும். இது இல்லாமல் கீழ் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது, இங்கேயும் வரும் பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக கூட்டமாக இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் க்ரௌடெல்லாம் கிடையாது, லைட்டாக அவ்வளோதான். நல்லா அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்காங்களா. ஐயோ, இன்னும் தலைவர் விருத்தமாக ஓட்டுறாரு பாருங்க. சும்மா இந்த வியூவை மட்டும் காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். பாருங்கள், அடுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை மாதிரி போடுறேன். க்ரௌடாக இருக்கிறது அதெல்லாம் இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். இதான் லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் எடுக்கிறதா இருக்கும், பார்த்துக்குங்க. ஒரு வழியாக நம்ம வால்பாறையிலிருந்து சுப்பிரமணிய டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த சுப்பிரமணிய டெம்பிள் உள்ள தைப்பூசம் அப்புறம் பங்குனி உத்திரம் அந்த வீடியோலாம் நம்மளோட இதில் இருக்குது. அதுவும் நீங்கள் வேணால் வந்து பார்க்குறீங்கன்னா பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும். வந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நிற்க மாட்டேங்குது. இதோட இந்த விளாக் நான் என்ன நினைக்கிறேன், நான் வர வேண்டிய டெஸ்டினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த விளாக் நான் இதோட என்ன நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஷீட் பண்ணலாம். மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி பிளாக்ஸ் அப்புறம் ஃபினிக்ஸ் சாமன் அப்படிங்கிற 2 பேஜ் இருக்கும், அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த சீரிஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சொன்ன மாதிரி யானைகளின் சீரியஸ் இல்லை, நம்ம யானை முந்தானே பார்த்துட்டோம். ஸோ இது லத்திகளின் சீரியஸாக தான் வரும், ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை டைம் போனாலும் நம்ம லத்தி மட்டும் தான் நிறையா பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்தது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். மோர் ட்ராவல் அப்டேட்ஸ் வித் FDA Vlogs அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அப்புறம் ஃபீனிக்ஸ் ஆனந்த் அப்படிங்கிறதுல இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக் பேஜெலாம் இருக்குது, அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல கண்டனில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, கோயிலுக்கு முன்னாடி போகும்போதே பின்னாடியே போட்டிங்லாம் இருக்குங்க. ஆனால் போட்டிங் இவங்க தான் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதுங்க ஜாக்ஸ்பேரோ சாரி ஊசி நம்மளாம் கடல்களெலாம் கவுத்த பார்த்தாங்க. ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி இல்லைங்க, போட்டிங் மூவ் ஆகிறதே தெரியல. நாடு